Hi guys, in this video we are going to see about creating update and delete in Python by using the database. So as I said before, it is the Python folder. So we have to create static and template folder. In the static there will be designs, and in the templates there will be HTML pages and app. It is the Python using the Flask as the framework. So open with code. So this is the code for, I will explain you first. So in the update and delete க்கு நான் என்ன query யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா insert query and update query தான் யூஸ் பண்ணியிருக்கேன் for updating. update means ஏதாச்சும் நம்ம edit பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மெயினாக நான் சும்மா காமனாக ஒரு கான்செப்ட் எடுத்து ஜஸ்ட் அதை அப்டேட் பண்ணுற மாதிரி அண்ட் டெலீட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் விச் மீன்ஸ் நேம், டிபார்ட்மெண்ட், கோர்ஸ், இயர், காலேஜ், இந்த மாதிரி இந்த 5 வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோடது ஆட் பண்ணுறாங்க. யார் அட்மின் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அட்மின் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறாங்க அண்ட் தென் அதை வியூ பண்ணுறாங்க. ஸோ வியூ பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா செலக்ட் query யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம வியூ பண்ண வச்சுக்கலாம். ஐ வில் ஷோ யூ. அண்ட் அது வியூ பண்ணுறாங்க. வியூ பண்ணதுக்கு அப்புறமா அட்மின்க்கு இதில் ஏதாவது எடிட் பண்ணணும் ஆர் எனி அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அப்டேட் அப்படிங்கிற விஷயம் நடக்கணும். ஸோ அந்த ஆக்ஷனுக்கு நம்ம என்னெல்லாம் query யூஸ் பண்ண போகிறோம் அண்ட் பை யூஸிங் தி பைத்தான் இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலியமாக பார்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ யூ வில் கெட் அ clarity about update and the delete query. ஸோ அப்டேட் queryக்கு நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நேம், டிபார்ட்மெண்ட், கோர்ஸ், இயர், காலேஜ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபார் ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு HTML யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக கோடிங்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். அண்ட் தென் ஸ்டைலுங்கிறது நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹெட்டிங் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோடைய டீட்டெயில். ஏ டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் பாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஏ டேக்கில் என்ன நம்ம கொடுத்துருக்கோன்னா கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு நேவ் லிங்க். நேவ் லிங்க் இன் த சென்ஸ் இந்த பேஜ்லேருந்து அடுத்த பேஜ்க்கு நம்ம போகிறதுக்கான ஒரு லிங்க்கை நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ அதுக்கு பேர் வந்துட்டு நேவ் லிங்க் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் href இஸ் ஈக்குவல் டு URL கொடுத்து நம்ம வந்துட்டு லிங்கை பாஸ் பண்ணுறோம். விச் மீன்ஸ் ஆட் ஸ்டூடெண்ட்னா ஆட் ஸ்டூடெண்ட் பேஜ்க்கு போகணும், வியூ ஸ்டூடெண்ட்னா வியூ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் வியூ ஆகணும். இதை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு அந்த பேஜ்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம இங்கே இது கொடுத்துருக்கோம். இது வந்துட்டு அங்கே நம்மளுக்கு எப்படி வியூ ஆகணுமோ அந்த நேம். ஸோ நம்ம இப்படி கொடுத்துக்கலாம். NBSP அப்படிங்கிறது ஆட் ஸ்டூடெண்ட்க்கும் வியூ ஸ்டூடெண்ட்க்கும் நடுவில் இருக்கிற கேப்புக்கு வேண்டி NBSP செமிகாலன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் நார்மலாக நான் சொன்ன மாதிரி ஃபார்ம், ஆக்ஷன், மெத்தட், போஸ்ட்டு இதெல்லாமே யூஸ் பண்ணி இன்புட் டைப் எல்லாமே. இன்புட் டைப் வந்துட்டு ஸ்டூடெண்ட் நேம்னா அது வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கணும், ஃபோன் நம்பர்னா அது வந்து வேர்கேராக இருக்கணும், அண்ட் தென் காலேஜ் நேம் அது வந்து வேர்கேராக இருக்கணும். ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு சப்மிட் பட்டன் போட்டுட்டு ஃபார்ம் க்ளோஸ் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணி HTMLையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஜஸ்ட் ஒரு ஹோம் பேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 2 விஷயம் தான். ஒன்றும் இல்லை, அந்த ஹோம் பேஜில் நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கணும், ஜஸ்ட் நான் என்னோட ப்ராஜெக்ட் பொறுத்த அளவுக்கு ஆட் ஸ்டூடெண்ட், வியூ ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இந்த 2 விஷயம் தான் ஹோம் பேஜில் நமக்கு வியூ ஆக போகுது. ஆட் ஸ்டூடெண்ட் ப்ரெஸ் பண்ணால் ஆட் ஸ்டூடெண்ட் பேஜ்க்கு போகணும், வியூ ஸ்டூடெண்ட் ப்ரெஸ் பண்ணால் வியூ ஸ்டூடெண்ட் பேஜ்க்கு போகணும். அண்ட் தென் அப்டேட் .html நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் லைக் தட் இதில் என்ன இருக்கோ அதுதான். அண்ட் இங்கே எக்ஸ்ட்ராவாக வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். பிகாஸ் நமக்கு ஐடி வைஸில் அப்டேட் ஆகணும். நம்ம குறிட்டாம்போக்கில் ஏதோ ஒன்று அப்டேட் பண்ணுறோம், ஏதோ யாருக்கோ அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ண முடியாது. பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஐடி கொடுத்து தான் நம்ம டேட்டா பேஸில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐடி கொடுத்து தான் நம்ம எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண முடியும். ஸோ
அப்டேட்க்கு இது வியூ ஸ்டூடெண்ட் வந்துட்டு எப்படி இருக்கணும், நம்மளுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ ஃபார்ம் ஆக்ஷன் முடிஞ்சதுமே நம்ம டேபிளோட ரோவில் டேபிளோட ஹெட்டிங் என்ன இருக்கணும்னா ஸ்டூடெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட், காலேஜ், கோர்ஸு, இயர் எல்லாமே கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்கு அங்கே ஒரு 2 ஆக்ஷன் நடக்கணும். என்னென்னா அப்டேட் அண்ட் டெலீட். ஸோ அதுக்கு 2 பாக்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதுக்கு வேண்டி கால் ஸ்பேன் கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு 2. அங்கே நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். 3, 4 நிறைய ஆக்ஷன்ஸ் நடக்குதுன்னா 4 கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே 2 ஆக்ஷன்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ 2 கொடுத்துட்டு அதுக்கு நேம் வந்துட்டு நான் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். அண்ட் தென் திஸ் பெர்சன்டேஜ் ஃபார் ப்ரோ இன் ஸ்டுடியோ ஃபார் கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா அங்கே இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் இந்த டேபிள்குள்ளே கெட் பண்ணுறேன் பை யூஸிங் திஸ் pro1 ஐடி கொடுத்து நான் எல்லாத்துக்குமே பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அண்ட் தென் இது வந்துட்டு அப்டேட்டுக்கான லிங்க் அண்ட் தென் இது டெலீட்டுக்கான லிங்க். இதையும் நம்ம ஐடி கொடுத்து பாஸ் பண்ணுறனால ஐடி இஸ் ஈக்குவல் டு ப்ரோ ஆஃப் 0லேருந்து தான் ஐடிஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 0லேருந்தே நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் app.pyல வந்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் அண்ட் லாகின் பேஜுக்கு சொன்ன மாதிரியே இஃப் கொடுத்துட்டு நம்ம என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே ரெக்வெஸ்ட் கொடுத்து போஸ்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் MySQL கனெக்ஷன் queries எல்லாத்தையுமே கொடுத்துட்டு டேட்டா பேஸில் நம்ம இன்சர்ட்டோட queryயாவும் எடுத்துக்கலாம். ஸோ டேட்டா பேஸில் நான் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஆட் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரில் நமக்கு queries எல்லாம் இருக்கும் SQLல. ஸோ அதில் இன்சர்ட் query எடுத்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த வேல்யூஸ் 5 வேல்யூஸ் இருக்குன்னா அது 5 வேல்யூஸ்மே கொடுத்துட்டு நம்ம என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கான் கமிட் கொடுத்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் ரீடைரக்ட். இது எந்த பேஜ்க்கு நமக்கு போகணும்? வியூ ஸ்டூடெண்ட் பேஜ்க்கு. ஸ்டூடெண்ட் ஆட் பண்ண உடனே அது வந்து நம்மளுக்கு வியூ ஆகணும். ஸோ ரீடைரக்ட் URL நான் என்ன கொடுத்துருக்கேன்னா வியூ ஸ்டூடெண்ட். எல்ஸ் இது ஆஸ் யூஷுவல் 2 டெம்ப்ளேட் addstudents.html. அண்ட் தென் வியூ பண்ணுறதுக்கான கமெண்ட் query என்னன்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் query. அதையும் நம்ம டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு செலக்ட் query எடுத்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு fetch all. பிகாஸ் அந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாமே வியூ ஆகணும். ஒவ்வொன்றா வியூ ஆனால் நல்லா இருக்காது. ஒரே பேஜில் நம்ம எல்லாத்தையுமே வியூ பண்ணாதான் அது பெட்டராக இருக்கும். ஸோ fetch all அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே fetch பண்ணி அந்த வியூ இதில் எல்லாத்தோட ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸும் வியூ ஆகும். ரிட்டர்ன் 2 டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா வியூ ஸ்டூடெண்ட் இந்த டேட்டா வந்துட்டு நம்ம அங்கே ஐடி கொடுத்து பாஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நான் இங்கே ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து இந்த டேட்டாவை கால் பண்ணுறேன். அவ்வளோதான். அண்ட் தென் அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ் லைக் தட் டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா அப்டேட் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஐடி மூலியமாக மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐடி யூஸ் பண்ணுவாங்க. ஒரே நேமில் கூட நிறைய பேர் இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு பெஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடி மூலியமாக அப்டேட் பண்ணுறது தான். ஸோ அதுக்கான query நான் என்ன கொடுத்துருக்கேன்னா add student id is equal to request dot argumentsக்கு argsன்னு கொடுத்துருக்கேன் .get id. அவங்களோட ஐடியை கெட் பண்ணணும். அதை நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸிக்யூட் பண்ணும்போது select from add student where ஐடியில் add student id அப்படிங்கிறத நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்ச உடனே அது வந்து 1 by 1 நம்மளுக்கு அப்டேட் ஆகணும். மொத்தமாக நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது எல்லாருக்குமே. ஸோ 1 by 1 ஃபெச் பண்ணி அப்டேட் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டு SQL is equal to update அப்படிங்கிற queryயவும் நம்ம கொடுத்துட்டு இனிஷியலைஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே. ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, டிபார்ட்மெண்ட் இருக்குது, கோர்ஸ் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம இனிஷியலைஸ் பண்ணி முடிச்சுட்டு cur.execute இந்த SQLல நம்ம டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆயிடும். அண்ட் தென் ரீடைரக்ட். டெலீட்டுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஐடி மூலியமாக டெலீட் பண்ணுறோம். ஸோ டெலீட்டோட query மட்டும் கொடுத்துட்டு வேர் ஐடி இஸ் ஈக்குவல் டு add student id அப்படின்னு கொடுத்துட்டு கான் கமிட் கொடுத்தீங்கனாலே டெலீட் ஆயிடும். டெலீட் ஆகி முடிச்ச உடனே அது எங்கே ரீடைரக்ட் ஆகணும்னா வியூ ஸ்டூடெண்ட்டுக்கு எகெயின் வந்துடணும். டெலீட் ஆகி முடிச்ச உடனே வியூ ஸ்டூடெண்ட்டுக்கே அந்த பேஜ் எகெயின் வந்துடணும். ஸோ இதை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன்.
So you have to give here add student. So I have given the add student link and the student link. So in the add student we can add the students like giving their name and the department, course, year and the college name, and if we submit it, it will store here. If we have to want to update any information, we can update it. So we can give computer science and third year and college name. If we submit it, it will be edited. If we want to delete it, we can delete it. We can view the student details like this and add the students like this, and I will show you through the database also. So I've created student in the add student, and see here it is stored. So in this video we have learned about the how to update and delete the informations or anything in the project. Thank you. Subscribe now and press the bell icon. Never miss an update.